திரு நரசிம்மா அவர்களின் குபேர வனக்காவல் 1957ஆம் ஆண்டு சிதம்பரம். அப்புறம் என்னாச்சு தாத்தா? அமுதன் நம்பாடுவானை கேட்டான். உன் கொள்ளு தாத்தா ஸ்ரீவத்சாங்கம் செத்துப்போன உடனேயே பாட்டி பகுலாவும் மரணப்படுக்கையில் விழுந்துட்டா. உங்கள் அப்பாவை காப்பாற்றணுங்கிற ஆதங்கத்தில் தான் உயிரை கையில் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தா. எவ்வளவு காலம்தான் அப்படி செய்ய முடியும்? வேறு வழி இல்லாமல் திருவல்லிக்கேணியில் புருஷனோட குடுத்தனம் பண்ணிகிட்டு இருந்த தன்னோட பொண்ணு வனஜாவை வரவழைச்சு புருஷோத்தமன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஆபத்தை பற்றி சொல்லிட்டா. ஆனால் அவள் கொஞ்சம் கூட அதை நம்பலை. அப்புறம் வகுளம்மா என்னை கூப்பிட்டு அனுப்புனாங்க. நான் எல்லாத்தையும் வனஜா கிட்ட சொன்னேன். பாவம், அவள் ரொம்ப கலங்கி போயிட்டா. என் பேரன் புருஷோத்தமனை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு கதறிக்கிட்டே தான் வகுளம் பாட்டி உயிரை விட்டா. அமுதன் தான் பார்த்திராத அந்த வகுளம் பாட்டியை நினைத்து உருகினான். பாட்டி காலமானதும் வனஜா உடனேயே சென்னைக்கு கிளம்பிட்டா. நான் கூட சொன்னேன், சிதம்பரத்தில் கடல் மாதிரி வீட்டை விட்டுட்டு ஏன் திருவல்லிக்கேணியில் ஒன்று குடுத்தனத்தில் கஷ்டப்படுறேன்னு. வனஜா தான் கேட்கல. உங்கள் தாத்தா வீட்டையும் வித்துட்டா. புருஷாமிருகம் இருக்கிற சிதம்பரத்தில் தான் இருக்க மாட்டேன்னு பிடிவாதமாக அங்கேருந்து கிளம்பிட்டா. நானும் தடுக்கலை. ஆனால் நேரம் கிடைக்கும்போது எனக்கு கடுதாசி போடுவா. நானும் கோயில் வசூலுக்கு போகிறச்ச எல்லாம் சென்னையில் அவளை போய் பார்ப்பேன். தாத்தா, கதை இப்போ தான் சூடு பிடிக்குது, சொல்லுங்கோ. அமுதன் அவரை நோக்கி திரும்பி உட்கார்ந்தான். உன் அப்பா புருஷோத்தமனுக்கு அழகும் அறிவும் நிறைய இருந்தது. ரொம்பவும் சூட்டிக. நல்லா படித்தான். படம் வரைகிறதுலையும் அவனுக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு ஒரு தடவை தான் வரைஞ்ச நடராஜர் ஓவியத்தை பரிசாக கொடுத்தான். நான் அசந்து போயிட்டேன். தத்ரூபமாக அப்படியே கோயிலில் இருக்கிற நடராஜ போலவே வரைஞ்சிருந்தான். உங்கள் அப்பா அழகாக இருப்பான்னு சொன்னேன்ல, அப்படி குறைச்சி சொல்லிவிட முடியாது. மன்மதனை போல இருப்பான். பொண்ணுங்க மத்தியில் அவன் ரொம்ப பிரபலம். அதனாலேயே வனஜா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டா. படிக்கிற பையனை பொண்ணுங்க மடக்கிடாமல் இருக்கணுமேனு அவள் வேண்டாத தெய்வம் இல்லை. அவ்வளவு பயம் அந்த யட்சினி கிட்ட. போதாக்குறைக்க வனஜா வீட்லேயே வயலின் கிளாஸ் நடத்திக்கிட்டு வந்தா. வயலின் கற்றுக்க நிறைய பொண்ணுங்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. திடீர்னு வனஜாவோட புருஷன் திருமலை டிபி நோயில் தாக்கி படுக்கையில் விழுந்துட்டான். அவன் வைத்திய செலவுக்காக கையில் இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்தும் அவனை காப்பாற்ற முடியல. வனஜா இடிஞ்சு போயிட்டா. எப்படியோ வயலின் கிளாஸை நடத்தி பிள்ளைய இந்து ஹைஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சா. நானும் அங்கே தான் படித்தேன் தாத்தா, அமுதன் சொன்னான். நம்பாடுவானின் முகத்தில் வேதனை ரேகைகள் படர்ந்தன. ஒரு முறை இருமி விட்டு மீண்டும் தன்னுடைய பேச்சை தொடர்ந்தார். புருஷோத்தமன் பள்ளி படிப்பு முடிகின்ற வரைக்கும் அவன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. மேலே படிக்கிறதுக்காக பிரசிடென்சி காலேஜில் சேர்ந்தான். அப்போ தான் நம்பாடுவான் மேலே பேச முடியாமல் திணறினார். அவருடைய முகம் விகாரமாக மாறியது. சொல்லுங்க தாத்தா, அமுதன் அவரிடம் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு பரபரப்புடன் கேட்டான். சற்று நேரம் அமைதி காத்த நம்பாடுவான் ஈனஸ்வரத்தில் முனகினார். எந்த யட்சினியோட கண்ணில் தாம் பிள்ளை படக்கூடாதுன்னு கோயிலாக வனஜாயி ஏறி இறங்கினாலோ அந்த மிருக்கரஞ்சிகா புருஷோத்தம கண்ணில் பட்டுட்டான். அமுதன் அதிர்ந்து போனான். 1939ஆம் ஆண்டு திருவல்லிக்கேணி. எஸ்ஸரிக்க ராரா ஹே ராமச்சந்திரா வயலினில் தியாகராஜ கீர்த்தனை ஒன்றை யதுகுல காம்போதியில் தேன்மாரியாக பொழிந்து கொண்டிருந்தாள் வனஜா. பக்கத்து அறையில் தலைவாரி கொண்டிருந்தான் புருஷோத்தமன். பிரசிடென்சி காலேஜில் பியூசி முடித்து அங்கேயே பிஏ பொருளாதாரம் படிக்கும் தன்னுடைய பிள்ளை வகுப்புகள் முடிந்து வீட்டுக்கு வந்துவிட அவனுக்கு டிஃபன் காப்பி தந்து உபசரிக்க முடியாமல் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கும் தன் தலைவிதியை எண்ணி நொந்து கொண்டாள் வனஜா. தானே காஃபி டிஃபனை எடுத்து சாப்பிட்டு விட்டு பார்த்தசாரதி கோவில் பீச் என்று சுற்றிவிட்டு இரவு 7 மணி அளவில் வீட்டுக்கு வருவான். பாவம், வனஜாவுக்கு வருத்தமாகத்தான் இருக்கும். வீடு நிறைய பெண் சிஷ்யர்கள் வயலின் கற்றிக்கொள்ள வந்திருக்கும் பொழுது வளர்ந்துவிட்ட ஒரு ஆண்மகனுக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கும். அதனாலேயே அவன் வெளியில் போவதை அவள் தடை செய்யவில்லை. வழக்கமாக பிள்ளையை வைத்திருக்கின்ற எந்த ஒரு தாயும் தன் அன்றாடம் சந்திருக்கும் இளம்பெண்களை இவள் தனக்கு மருமகளாக வருவதற்கு தகுதியானவளா என்கின்ற கண்ணோட்டத்தில்தான் பார்ப்பாள். ஆனால் வனஜா மட்டும் விதிவிலக்கு.
மிருக்கரஞ்சிகா என்கின்ற எச்சினி மானிட உருவில்தான் தன் மகனை குறிவைப்பாள் என்று நம்பாடுவான் கூறியிருந்ததால் தன் சிஷியைகளில் எவளாவது அந்த எச்சினியாக இருக்கக்கூடுமோ என்கின்ற சந்தேகத்துடனேதான் அவள் கிளாஸ் நடத்துவாள். கூடிய வரையில் பூனைக்கண்கள் உள்ளவளையோ அல்லது நம்பாடுவான் கூறிய அங்க அடையாளங்கள் உள்ள பெண்ணையோ வனஜா சிஷியாக ஏற்றுக்கொள்ள மறுத்தாள். ஒரு முறைக்கு இவளுடைய நெருங்கிய சிநேகிதியின் மகள் நீலக்கண் பென்று நினைக்கப்பட்ட செயினை அணிந்திருந்ததால் அவளை கிளாஸிலிருந்தே நிறுத்திவிட்டாள். சிந்தனையில் ஆழ்ந்தபடி கீர்த்தனையை வாசித்து கொண்டிருந்த வனஜா துணுக்குற்று விட்டாள். அட, என்ன இந்த பாமினி எதற்காக பக்கத்து அறையை வைத்த கண் வாங்காமல் பார்க்கின்றாள்? வனஜா சட்டென்று திரும்பி பார்த்தாள். வெள்ளை விளையரென வேட்டி சட்டை அரைக்கை பனியனை மட்டும் அணிந்து கொண்டு கண்ணாடியின் முன்னால் தலை சீவி கொண்டிருந்தான் புருஷோத்தமன். அவனது வலுவான புடைத்திருந்த புஜங்கள் கதாயுதங்களாக பனியனை விட்டு திமிரி வெளியே காட்சி தந்தன. கம்பீரமான அவனது தேகத்தை பாமினி வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பது அவளுக்கு புரிந்தது. கனகமய மகுட என்கின்ற அடுத்த சரணத்தை தொடங்கியிருந்த வனஜா வாசிப்பதை சட்டென்று நிறுத்தினாள். பாமினி, எழுந்திரு. அந்த பெண் திடுக்கிட்டு எழுந்தாள். வனஜா அவளை கடுமையாக பார்த்தாள். நாளையிலிருந்து நீ இங்கே வர வேணாம், வேற எங்கேயாவது வயலின் கற்றுக்கோ. அந்த பெண் வெலவெலத்து போய்விட்டாள். மாமி, எனக்கு வேற யாரையும் தெரியாது. நான் சுபத்ரா மாமி கிட்ட சொல்கிறேன். நீ அவகிட்ட போய் கற்றுக்கோ. அவா எனக்கே குரு மாதிரி, என்னை விட நல்லா சொல்லி தருவா. கிளம்பு. பாமினி வேறு வழி இல்லாமல் வெளியேற, மாமி அவாத்திலேயும் பிள்ளைகள் இருக்கா? கீச்சென்று ஒரு பெண் ஜோக்கடிக்க சிஷ்யைகள் சிரிப்பு வீடு முழுவதும் எதிரொலிக்க ஆரம்பித்தது. சட்டென்று புருஷோத்தமன் சட்டையை மாட்டிக்கொண்டு கூடத்துக்குள் வர சிரித்து கொண்டிருந்த சிஷ்யைகள் அத்தனை பேரும் வெட்கத்துடன் கர்ச்சிப்பானார்கள். புருஷோத்தமன் அவர்களை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. அம்மா, நான் பீச்சுக்கு போயிட்டு வரேன். எதுக்குடா? இன்னைக்கு சீக்கிரம் கிளாஸை முடிச்சிடுவேன், ஆத்திலேயே இரேன், வனஜா அன்பு ததும்ப கூறினாள். இல்லைம்மா, இன்னைக்கு பீச்சில் ராஜாஜி மீட்டிங். கவர்னர் ஜான் எர்க்சைம் அவரை எதிர்த்து போராட செய்ய முடிவு பண்ணியிருக்காராம். ஜாகிரதை புருஷோத்தமா, அடிக்கடி ஏதாவது நடக்க போகிறது. வனஜா கவலைப்பட்டாள். நான் பத்திரமா போயிட்டு வந்துடுறேன். புருஷோத்தமன் வெளியேற அடுத்த அரை மணி நேரம் கிளாஸ் நடத்துவதில் மூழ்கினாள் வனஜா. கிளாஸ் முடிந்ததும் சமையல் அறைக்கு சென்று பெருமாள் மண்டபத்தின் முன் விளக்கை ஏற்றி கையில் எண்ணெய் தூக்கை எடுத்த சமயம் வாசலில் யாரோ குரல் கொடுப்பதாக பக்கத்து போர்ஷன் மாமி வந்து சொல்ல தூக்கை அப்படியே வைத்துவிட்டு வாசலுக்கு விரைந்தாள். பக்கத்தாத்து புவநாராயண ராவ் தான் அங்கு நின்றிருந்தார். வனஜா மாமி, உங்கள் புருஷோத்தம பீச் ரோட்டை கிராஸ் பண்ணுறச்சே கார் மோதிட்டு தான் ராவ் முடிக்கக்கூடவில்லை. ஐயோ புருஷோத்தமா, பதறியபடியே அப்படியே தெருவில் இறங்கி ஓட முற்பட்டாள். எங்கே போகிறேள்? ராவ் கேட்டார். பீச்சுக்கு. புருஷோத்தமன் பீச்சில் இல்லை, டாக்டர் நம்மாழ்வார் டிஸ்பென்சரியில் இருக்கான். பெருசாக அடி ஒன்றும் படலை. ஃப்ரெண்டோட சைக்கிளில் டபுள்ஸ் போயிருக்கான். கார் வந்து இடிக்க இவன் கால் சைக்கிள் சக்கரத்தில் சிக்கிட்டதாலே சைக்கிளோட விழுந்துட்டான். பாதத்தில் தோல் வழண்டு ரத்தம் கொட்டினதால் டாக்டர் அத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கா. ஆபத்து ஒன்றும் இல்லை மாமி, பெரிதாக அடிபடவில்லை என்கின்ற தகவல் நிம்மதியை தர மீண்டும் அடுக்கலையை நோக்கி நடந்தாள். பெருமாள் மண்டபத்தின் முன் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு குனிந்து வணங்கினாள். பிறகு அவசரமாக தன் போர்ஷன் கதவை பூட்டிக்கொண்டு ஐஸ் ஹவுஸில் இருந்த டாக்டர் நம்மாழ்வார் டிஸ்பென்சரியை நோக்கி நடந்தாள். அவள் உள்ளே நுழையவும் நம்மாழ்வார் புருஷோத்தமனுக்கு சிகிச்சை அளித்து ட்ரெஸ்ஸிங்கை முடிக்கவும் சரியாக இருந்தது. ஏப்பா புருஷோத்தமா, மீட்டிங்க்கு போனேன். சரி, அங்கே வெள்ளக்கார போலீஸ்கிட்ட அடி வாங்கி ரத்தம் கொட்ட வந்திருந்தேன்னா சுதந்திர போராட்ட யோகின்னு பட்டமாவது கிடச்சிருக்கும். இப்படி சைக்கிளை ஓட்ட தெரியாமல் ஓட்டி அடிபட்டுண்டா சரித்திரத்தில் இடம்பெற முடியுமா? கிண்டல் அடித்தபடியே அவனுக்கு மருந்தை எழுதி கொடுத்தார் டாக்டர். புருஷோத்தமா, தாயின் குரலை கேட்டு திரும்பி பார்த்தான் அவன். நீ ஏம்மா இங்கே வந்த? பதற்றத்துடன் வந்திருந்த தாயை செல்லமாக கோபித்தான். விஷயத்தை கேள்விப்பட்டு ஓடி வர்றேன். இதோ இருக்கிற பீச்சுக்கு உன்னை யார் சைக்கிளில் போக சொன்னா? வனஜா அவளுக்கு ஆறுதல் கூறியார் டாக்டர். கவலைப்படாதம்மா, பெருசாக அடிப்படலை. இன்றைக்கி ராத்திரி அவன் இங்கேயே இருக்கட்டும். ஜுரம் எதுவும் வராமல் இருக்கான்னு பார்த்துட்டு நாளைக்கு காத்தால ஆற்றுக்கு அனுப்பிடுறேன். கையை துடைத்தபடி டாக்டர் வெளியேற கட்டிலில் சாய்ந்திருந்த மகனின் தலைமுடியை ஆதங்கத்துடன் கோதினாள் வனஜா. ஜாகிரதையிடா கண்ணா, உனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. நான் நித்தம் அந்த பகவான்கிட்ட மண்ணாடிண்டு இருக்கேன், உனக்கு தெரியுமா? கண்களில் கண்ணீர் பெருக புலம்பினாள் வனஜா.
என்னம்மா ஒரு சைக்கிள் விபத்துக்கு போய் புலம்புறியே? எத்தனையோ அம்மாக்கள் போர்க்களத்துக்கே பிள்ளையே அனுப்புகிறாளே. சாரி, நீ சைக்கிள் விபத்தாக பார்க்குற, நான் கார் விபத்தாக பார்க்குறேன்டா. அந்த கார்காரன் உதவிக்கு வந்தானா இல்லை இடிச்சிட்டு அப்படியே ஓடி போயிட்டானா? கார்காரன் இல்லைம்மா, கார்காரி. சிரித்து கொண்டே புருஷோத்தமன் கூற முதுகு தண்டு ஜில்லிட்டு விட்டது வனஜாவுக்கு. காரியா? ஆமாம், சின்ன பொண்ணு பாவம், இப்போ தான் கார் ஓட்ட கற்றுண்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சிவப்பு கலர் ஜாகுவார் காரை கொண்டு வந்து நேராக என் சைக்கிள் மேலே மோதிட்டா. பொம்மநாட்டிக்கு ஏன் கார் ஓட்டுற வேலை? வனஜா சொல்லிக்கூட முடிக்கவில்லை. ஐ ஆம் சாரி. மிக இனிமையான குரல் ஒன்று ஒலிக்க அம்மாவும் பிள்ளையும் வியப்புடன் திரும்பி பார்த்தனர். ஒயிலாக ஒரு பெண் நின்றிருந்தாள். பாவாடை தாவணி அணிந்திருந்தாலும் அதில் ஒரு கவர்ச்சி இருந்தது. தலைமுடியை அழகாக போனிட்டெயிலாக அலங்கரித்திருந்தாள். அரை வாயிலிலிருந்து இவர்களை நோக்கி நடந்து வந்த பொழுது அன்னப்பறவை போல மிதந்து வந்தாள். வனஜாவுக்கு அடிவயிறு கலங்கியது. இவளாக இருக்கக்கூடுமோ அந்த யட்சினி? நெருங்கி வந்து நின்ற அந்த பெண் தன் கூலிங் கிளாஸை அலட்சியமாக கழற்றி இவர்களை புன்சிரிப்புடன் நோக்கினாள். வனஜாவுக்கு உடலெங்கும் வியர்த்து விட்டது. அந்த பெண்ணின் கண்கள் வெள்ளைக்காரியைப் போல் பூனை கண்களாக காட்சியளித்தன. நேத்திரமே கடுவனை ஊக்கும் நம்பாடுவானின் குரல் அவள் காதில் ஒலித்தது. பதற்றத்துடன் தன் பார்வையை இறக்கினாள். அந்த பெண்ணின் உதட்டை பார்த்தாள். கீழ் உதட்டில் அந்த பெண்ணுக்கு சிறியதான மச்சம் ஒன்று காணப்பட்டது. அவளது அழகுக்கு அது மேலும் அழகூட்டியது. வனஜா மேலும் தன் பார்வையை இறக்கினாள். நீண்ட தங்கச்சங்கிலியில் ஒரு நீலக்கண் பெண்டன்ட் இணைக்கப்பட்டிருக்க அந்த பெண்டன்ட் அவளது மார்பில் ஊசலாடி கொண்டிருந்தது. பின்னங்கழுத்தில் அச்சம் குறுகுறுப்பை ஏற்படுத்த திகிலடைந்திருந்த தன் கண்களை அந்த பெண்ணின் இடைப்பக்கமாக திருப்பினாள். தாவணியை மீறி அவளது வெளுப்பான இடைப்பிரதேசம் பச்சை பாவாடைக்கும் அதே நிற சோழிக்கும் இடையே பளீரென்று தென்பட்டது. பசுமையான காட்டின் இடையே ஓடும் அகன்ற பளிங்கு கதி போன்ற அந்த பகுதியை பார்த்தால் எந்த ஒரு ஆண்மகனும் சொக்கித்தான் போவான். ஆனால் தன் குட்டியை கவர வரும் வல்லூரை கண்ட முயலைப் போல வனஜா நடுங்கியபடியேதான் அந்த இடைப்பகுதியை பார்த்தாள். சதை மடிப்புகளின்றி காணப்பட்டது அவளுடைய இடை. நம்பாடுவான் சொன்ன யட்சினி இவள்தானோ? வனஜாவினால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. ரொம்ப சாரி, ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு ஆற்றுக்கு போகிற அவசரம். அப்பா ஆற்றுல ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருந்தார். லேட்டாக போனால் கோச்சு பாருன்னு காரை வேகமாகவும் ஓட்டினேன். அதுதான் கண்ட்ரோல் இல்லாமல் உங்கள் மேலே இடிச்சிட்டேன். ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அந்த பெண் குழைந்து பேச புருஷோத்தமன் உருகி போனான். அந்த பெண்ணின் பேச்சில் பாலக்காட்டு தமிழ் அதிகமாக காணப்பட்டதை கவனித்தாள் வனஜா. புருஷோத்தமன் புன்னகைத்தான். அதனால் பரவாயில்லை, நீங்கள் என்ன வேணும்னா வந்து இடிச்சிங்க. இந்த பிள்ளை ஏன் அவகிட்ட இழிச்சு இழிச்சு பேசுகிறான்? காரை கொண்டு வந்து மோதியவகிட்ட பொங்கி எழ வேண்டாமா? எல்லா ஆம்பளையும் போல இவனும் பொம்மநாட்டி பின்னால் அலையிற ரகந்தானோ? நாம் அவனை அப்படி வளர்க்கலையே. இந்த பெண்தான் ஒருவேளை யட்சணியோ பட்சணியோ இவளை இப்போவே சுதாரித்து அனுப்புறது தான் நல்லது. நம்ம பையனுக்கு ஏதாவது அபிப்பிராயம் விழுறதுக்குள்ள இவளை இங்கேருந்து அப்புறப்படுத்தி ஆகணும் வனஜா நினைத்து கொண்டாள். சரிம்மா, டாக்டர் என் பையனை ஓய்வெடுக்க சொல்லியிருக்கார். நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். பொழுதோட உங்கள் ஆற்றுக்கு போய் சேரு. உன்னை பெத்தவா கவலைப்பட போகிறா. வனஜா அவளை அப்புறப்படுத்த முயன்றாள். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். கவர்மெண்ட் லீடர் வாகீசன் தான் எங்கள் அப்பா. புன்னகையிடும் சொன்னாள் அந்த பெண். புருஷோத்தமன் மலைத்தான். அவ்வளவு பெரிய மனிதரின் பெண்ணா இந்த திருவள்ளிக்கேன்னு டொக்கு சந்துக்குள் வந்து மன்னிப்பு கேட்கின்றாள்? உட்காருங்கோ. எதிரே இருந்த நாற்காலியை சுட்டி காட்ட அந்த பெண் ஒயிலாக அதில் அமர்ந்து கொண்டாள். வனஜா புருஷோத்தமனை சுட்டு எரிப்பவளை போல பார்த்தாள். என் பெயர் புருஷோத்தமன். வனஜாவுக்கு அடிவயிறு எரிந்தது. இவன் பெயரை எதுக்காக சொல்லி தொலைக்கிறான்? ஏமாந்தா ஜாதகத்தையே தந்துட போகிறானோ? என் பெயர் நயானி. இடி தலை மீது விழுந்தது போல் உணர்ந்தாள் வனஜா. அந்த யட்சினியின் பெயர் ஏதாவது ஒரு மிருகத்தை குறிக்கும் வகையில் அமைந்திருக்கும். நம்பாடுவான் விடுத்த எச்சரிக்கையானது மீண்டும் வனஜாவின் காதில் ஒலித்தது. மிருகநயனானியா? இந்த பெயரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறீங்களா? அப்படி இருந்தால்
என் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேச்சு போட்டியில் முதல் பரிசு வாங்கியிருக்கேன். நோட்டீஸ் போர்டில் என் பேரை பார்த்துருப்பீங்க. பொன்சிரிப்புடன் கூறினாள் மிருகநயனானி. எரிச்சலுடன் அவளை பார்த்தாள் வனஜா. ஏம்மா, உன் பேரே விசித்திரமாக இருக்கே, நம்மள வாழ இப்படியா பேர் வைப்பா? மிருகநயனானி சிரித்தாள். மிருகநயனானின்னா யமனை போல கண்களை உடையவள்னு அர்த்தம். என்னோட தாத்தா தேடி தேடி இந்த பேரை செலக்ட் பண்ணினார். ஆற்றுல எல்லோரும் என்னை மிருகான்னு தான் கூப்பிடுவா. உன் கண் மானை போல ஒன்றும் இல்லைப்பா, கடுவம் பூனை போல இருக்கு. நாவின் நுனி வரைக்கும் வந்துவிட்ட வார்த்தைகளை கஷ்டப்பட்டு உள்ளே தள்ளினாள் வனஜா. திடீரென்று தான் உட்கார்ந்திருந்த நாற்காலியில் இருந்து எழுந்த மிருகா தன் வாட்சை பறித்தபடி துள்ளி குதித்தாள். சாரி, இட்ஸ் கெட்டிங் லேட். இந்தாங்கோ, இதில் என் ஃபோன் நம்பர் இருக்குது. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காமல் கூப்பிடுங்கோ. ஃபோன் நம்பர் எழுதி இந்த காகிதத்தை புருஷோத்தமரிடம் நீட்ட அதை அவன் பெற்றுக்கொண்டான். அப்போ நான் கிளம்புறேன், வரேன் ஆண்டி. வனஜாவை பார்த்து கை கூப்பினாள். போய் தொலை, மனதுக்குள் கூறியபடி அவளை நோக்கி போலியாக சிரித்தாள் வனஜா. மிருகா கிளம்பி போக அவள் பூசியிருந்த ஃபாரின் பர்ஃப்யூமின் நறுமணம் அந்த டிஸ்பென்சரியின் டெட்டால் எடியையும் மீறி உணர வைத்தது. ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா இல்ல? எரியும் தீயில் எண்ணெயை வார்த்தான் புருஷோத்தமன். சும்மா இருடா, எரிந்து விழுந்தாள் வனஜா. புருஷோத்தமன் வியப்புடன் அவளை பார்த்தான். அம்மாவுக்கு கோபம் வர்ற மாதிரி நான் என்ன சொல்லிட்டேன்? புருஷோத்தமா, இனிமே நீ அந்த பொண்ணு முகத்தில் முழிக்கக்கூடாது. அது கஷ்டம்னா நீ ஏதாவது புருஷா படிக்கிற காலேஜில் போய் சேர்ந்துரு. அந்த பொண்ணோட சகாப்தமே வேண்டாம். திகைப்புடன் அம்மாவை ஏறிட்டு பார்த்தான் புருஷோத்தமன். ஏம்மா, காலேஜியே மாற்றுற அளவுக்கு அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணினா? வனஜா மிடறி விழுங்கியபடியே அவனை கலக்கத்துடன் பார்த்தாள். எப்படி இவனுக்கு புரிய வைப்பது? அவ உன் உயிரை எடுக்கிறதுக்காக வந்திருக்கிற யட்சினிடா. வனஜா இப்படி கூறியதும் விழுந்து விழுந்து சிரித்தான் புருஷோத்தமன். அம்மா, என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலை, உனக்கும் ஒன்றும் ஆயிடக்கூடாதுங்கிற பதப்பதப்பில் தான் நான் இப்படி பேசுகிறேன். நீ காத்தால வரைக்கும் இங்கே இருக்க வேண்டாம், இப்போவே ஆற்றுக்கு கிளம்பு. மீண்டும் ஏதாவது காரணத்தை வைத்துக்கொண்டு மிருகநயனானி இந்த டிஸ்பென்சரிக்கு வருவதற்குள் வீட்டுக்கு கிளம்ப துடித்தாள் வனஜா. அம்மா வந்து நீ அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சின்னா நான் சொல்கிறத கேளு. நீ கேட்க மாட்டேன்னா இதோ இருக்க சமுத்திரம், போய் விழுந்துடுறேன். இவ்வளவு தூரம் நடந்தா கால் வலிக்குமா? இங்கே கோவிலில் குளம் இருக்கே. சிரித்தபடி அம்மாவின் கோபத்தை குறைக்க முயன்றான் மகன். எனக்கு தெரியாதா? கோவில் குளத்தை எதுக்கு பாழ்படுத்தணும்? அடுத்த வாரம் பெருமாளுக்கு தெப்பம் நடக்க போகிறது. எரிச்சலுடன் கூறிய வனஜா பிடிவாதமாக புருஷோத்தமனை அழைத்து கொண்டு உடனே வீட்டிற்கு கிளம்பி விட்டாள். டிஸ்பென்சரி அலுவலரிடம் எந்த காரணம் கொண்டும் தன் வீட்டு முகவரியை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என்று ரகசியமாக கட்டளையிட வனஜா மறந்துவிடவில்லை. வீட்டிற்கு வந்ததும் சட்டென்று நினைவுக்கு வந்தவளாக புருஷோத்தமனை கேட்டாள். அந்த பொண்ணு கொடுத்த டெலிஃபோன் நம்பர் எங்கே? ஆஸ்பத்திரி மேஜை மேலே வச்சுட்டேனே, எடுத்துக்க மறந்துட்டேன். புருஷோத்தமன் கூற நிம்மதியை அடைந்தாள் வனஜா. தொலைஞ்சது சனியன். முணுமுணுத்தபடியே சமையலறையை நோக்கி நடந்தாள். சற்று நிரும்பி அவள் பார்த்திருந்தாள். தான் வேட்டியில் மடித்து வைத்திருந்த அந்த துண்டு காகிதம் பத்திரமாக இருக்கிறதா என்று புருஷோத்தமன் தடவி பார்த்து கொண்டிருப்பதை கண்டு கொண்டிருப்பாள். நம்பானுவான் கூடியது பெரிதில்லையே என்கின்ற அவளது இதயத்தில் விஸ்வரூபம் எடுக்க சமையல் செய்ய தோன்றவில்லை அவளுக்கு. சாரி.